இந்தியாவில் தி கார்டியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஒரு புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, பனைமரத்தில் பதநீர் எடுக்கிறது ஒரு சட்டவிரோதமான செயலாக இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த பனைமரத்து மூலமாக கிடைக்கிற அந்த பதநீரை ஒரு சாஃப்ட் ட்ரிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முயற்சி பழங்குடியினரோட ஒரு வாழ்க்கையை மேம்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 10 கோடி பனைமரங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது முதல்ல மகாராஷ்டிராவில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பனைமரங்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கோவிட்-19 கேர் சென்டரை டெல்லியில் இருக்கிற ராதா சுவாமி ஸ்பிரிச்சுவா சென்டரை கோவிட்-19 கேர் சென்டராக மாற்ற போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 22 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேர் சென்டர் 200 ஹாலில் 10,000 பெட்ஸ் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் ஜா அப்படின்றவரை பெல்ஜியமோட இந்திய தூதுவராக நியமிச்சிருக்காங்க. இவர் இப்போது உஸ்பெகிஸ்தானுக்கு இந்திய தூதராக இருக்கார். இவர் 1993 இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் செலக்ட் ஆனார். இந்தியன் ஃபுட்பால் டீமோட முன்னாள் கேப்டன் ஐஎம் விஜயனை ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் பத்மஸ்ரீ விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இவர் 79 மேட்ச்சில் 40 கோல் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2003 இவர் அர்ஜுனா அவார்டும் வாங்கியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசியை அறிவிச்சிருக்காங்க. இது என்னென்னா, இந்தியாவில் வருஷம் கிட்டத்தட்ட 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை புதுசாக உருவாக்குறதுக்காக இந்த ஒரு பாலிசியை அறிவிச்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா, இந்தியாவோட தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதும், வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரதும், அவங்களுக்கான ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அப்புறம் அவங்களுக்கான ஒரு இன்சென்டிவ் அவங்களுக்கு போய் சேர்கிற விதத்துலையும் இந்த ஒரு பாலிசி இருக்கும்.